மாப்பிள்ளை வீட்டுல எதை கேட்டாலும் சிம்பிளா பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதுக்காக நாம அப்படியே விட்டுற முடியுமாங்க? நாம நிச்சயத்துக்கு 1000 கலர் பட்டுப்புடவை எடுத்துருவோம். ஆமா துரை, யார் மனசு நோகாம இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும். நீங்க சுத்தி வளைச்சு எங்க வரீங்கன்னு எனக்கு புரியுது. இந்த கல்யாணம் முடிய வரைக்கும் நீங்க தயவு செஞ்சு பேசாம இருங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். அண்ணா சொல்லுங்கண்ணா. இல்லைண்ணா அதுக்கெலாம் டைமில் காலையில் சீக்கிரமாக பூஜை போடணும். அதுக்கேற்ற மாதிரி வந்துடுங்க. சரியா? ஓகேண்ணா. கல்யாணம் முடிஞ்ச கையோட நித்யாவுக்கு விசா எடுக்கணுமா? அது சம்பந்தமா அவளை கூட்டிட்டு போகணும்னு மாப்பிள்ளை என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. சித்தப்பா வா வா நடராஜ் உட்காருப்பா. இல்லை பரவாயில்ல சித்தப்பா. என்னதான் இருந்தாலும் நீ இப்போ முதலாளி தான்ப்பா, உட்காருப்பா. எப்பவுமே நான் உங்கள் பையன்தான் சித்தப்பா. பாருடா நல்லா பேச ஆரம்பிச்சிட்டியே, நீ படிச்சுக்கோப்பா. தபார், தொழில் பண்றவனுக்கு முதல் மூலதனமே பேச்சு தான். நீ நல்லா வந்துருவட. அப்புறம் வேலைலாம் எப்படி நடக்குது? அதெல்லாம் நல்லா நடக்குது சித்தப்பா. நீங்க வந்து உங்க கையால ஆரம்பிச்சு வைக்கணும். ரொம்ப சந்தோஷப்பா. அம்மா என்னைக்கு வச்சிருக்க? வர புதன்கிழமை சித்தப்பா. புதன்கிழமை ஒரு முக்கியமான வேலை இருக்கேப்பா. பரவாயில்ல சித்தப்பா, நீங்க என்னைக்கு ஃப்ரீயா இருக்கீங்கன்னு சொல்லுங்க. அன்னைக்கு கம்பெனிக்கு பூஜை போட்டு ஆரம்பிச்சுக்கலாம். டேய் துரை, அவன் நாள் நட்சத்திரம் பார்த்து தானே கம்பெனி ஆரம்பிக்க நாள் குறிச்சிருப்பான். உன் வேலையை இன்னொரு நாளைக்கு மாத்தி வச்சுக்க கூடாதா? பரவாயில்ல பாட்டி, சித்தப்பா இப்ப ஃப்ரீயா இருக்காரா அப்ப ஆரம்பிச்சு. சும்மாறா, அம்மா சொல்றது சரிதான். உன்னை விட எனக்கு வேற என்ன முக்கியமான வேலை இருந்துற போது? சொன்ன மாதிரி சொன்ன தேதியில ஆரம்பிக்கணும். அதான் பிசினஸ்க்கு அழகு. புதன்கிழமை தானே, நான் வந்துடுறேன் விடு. ரொம்ப தேங்க்ஸ் சித்தப்பா. என்னப்பா நீ இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க? சித்தப்பா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுப்பா. எதுவா இருந்தாலும் சொல்லு. என்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு என்ன யோசனை? அதான் கேக்குறான்ல, சொல்லுப்பா. இல்ல கம்பெனி பூஜை அன்னைக்கு அம்மாவும் வரணும்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. என்னப்பா நீ இத போய் என்கிட்ட கேட்கணுமா? என்னதான் கோவக்காரங்களா இருந்தாலும் அவங்க உங்க அம்மா அப்பா. அவங்க இல்லாம நீ எந்த நல்ல காரியத்தையும் செய்யக்கூடாதுப்பா. நான் ஏதோ பணம் கொடுத்தேன் உதவி செஞ்சேங்கிறதெல்லாம் இருக்கட்டும். உங்க அம்மா அங்க வந்து உன்னை ஆசீர்வாதம் பண்றேன்னு சொன்னாங்கல்ல, இப்பதான்ப்பா என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சித்தப்பாவை மதிச்சு நீ என்கிட்ட வந்து சொன்ன பாரு, அது ஒன்னே எனக்கு போதும். நீ எங்க இருந்தாலும் என்னோட ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும். கம்பெனி நல்லபடியா ஆரம்பிச்சு நல்லா நடத்துப்பா. சித்தப்பா நீங்க? இல்லப்பா, நான் வரல. நீங்க வரலன்னா நான் இந்த கம்பெனி ஆரம்பிக்கவே மாட்டேன் சித்தப்பா. இல்லடா தம்பி, நீ படிச்ச பையன், புரிஞ்சுப்ப. எனக்கு உங்க அம்மா மேல எந்த வருத்தமும் இல்லடா, அது உனக்கே நல்லா தெரியும். ஆனா எங்க அண்ணி என்னை எதிரியா மட்டும்தானே பாக்குறாங்க. அது கூட நான் தாங்கிப்பேன் விடு. ஆனா நீ முத கம்பெனி ஆரம்பிக்கிறப்போ உனக்கு தான் தேவையில்லாத மன கஷ்டம்லாம். எதுக்கு பார்த்தலாம்? இதை பாருங்க சித்தப்பா, எனக்கு நீங்க மட்டும் தான் முக்கியம். அவங்களாம் எனக்கு தேவையே இல்லை. இப்போ கூட அவங்க தான் வரணும்னு ஆசைப்படுறாங்க. கூப்பிடலாமா வேணாமான்னு மட்டும் தான் உங்ககிட்ட கேட்குறேன். இப்போ நான் உங்ககிட்ட வர வேணான்னு சொல்லிடுறேன். என்னப்பா நீ? எனக்கு உன் சந்தோஷம் தான்ப்பா முக்கியம். நீ கவலைப்படாம போ, நான் வரேன். எனக்கு அது போதும் சித்தப்பா. சித்தி பாட்டி எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருங்க. சரிப்பா, கண்டிப்பா வரணும் சித்தப்பா. வரேன் சித்தி, வரேன் பாட்டி. பாத்தியாட துரை, இத்தனை நாளா அவனை என்ன ஏதுன்னு கண்டுக்காம விட்டுட்டு இன்னைக்கு என் பேரை தொழில் ஆரம்பிக்க போறான்னு தெரிஞ்ச உடனே அவ ஆத்தா வந்து ஒட்டிக்கலாம்னு பாக்குறா. பாத்தியா, இது எல்லாமே அவ போட்ட திட்டம். அவ வர்றான்னு சொன்னா நீ போக மாட்டல்ல, அதுக்காக வேணும்னு இப்படி பண்றா. இதை நம்ம சும்மா விடக்கூடாதுரா. நாம போய் தான் ஆகணும். என்ன ஏதுன்னு விசாரிக்கணும். மா, நீங்க எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க? உங்க உடம்புக்கு ஆகாதுமா. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? நல்லா உங்க மூஞ்சில கரிய பூசிட்டானா? இது உங்களுக்கு தேவைதான். இப்போ என்ன ஆயிடுச்சு? ஆமா,
ஆத்தாளி மவனையும் பிரிக்கிறேன்னு சொல்லி பணத்தை தண்ணியா வாரி அடைச்சிங்க. ஆனா நம்ம பணத்தை வச்சே பிசினஸ் ஆரம்பிச்சு குடும்பமே ஒண்ணு சேர்ந்துருச்சு. எல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், எனக்கு தெரியும். இப்படியே நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த நட்ராஜ் அம்மா பக்கம் போய் சேர்ந்துட்டான். அந்த மாதிரி உங்களை தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிட்டா. கடைசியில குடும்பத்தோட எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து என்ன பார்த்து கை கொட்டி சிரிக்க போறாங்க. ஏய், எல்லாரையும் விட எனக்கு நீங்க தான் வேணும்னு சொன்னால கேட்டுட்டு தானே இருந்தேன். ஏன் சொல்ல மாட்டான்? இன்னும் 10 லட்சம் ரூபாய் தூக்கி கொடுங்க, பட்டனாவும் சாத்திட்டு போவான். அண்ணே வணக்கண்ணே. வாயா, நேற்று வர ஆளுங்களா நீங்க? நேத்து வர வழியில இன்னொரு பார்ட்டிகிட்ட மாட்டிட்டேனே, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனா நாங்க அங்க வரதுக்குள்ள நீங்களும் தம்பியும் கலி தீர்த்தாங்கிட்ட சண்டை போட்டுட்டு போயிட்டீங்க. தம்பி ஏதோ கலி தீர்த்தானா கை நீட்டி அடிச்சுட்டாராமே. சிங்கக்குட்டியெல்லாம் பெத்து வச்சிருக்கேன். இதுக்கு மேல வாலாட்டினா அவ்வளவுதான் அவங்ககிட்ட சொல்லி வை. அண்ணே பிரச்சனையை இதோட முடிச்சு விட பாருங்கண்ணே, எதுக்குன்னே தேவையில்லாம. என்ன பயந்துட்டானா? அவங்ககிட்ட நீ சமாதானம் பண்ணி வைக்கலான்னு வந்திருக்கியாக்கும். நீங்க வேற, நீங்க பாட்டுக்கு அவசரப்பட்டு கை நீட்டிட்டீங்க. அந்த ஆளு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறான். இப்ப நாம தான் அந்த ஆளை சமாதானப்படுத்தணும். என்னது? நான் எதுக்கு அவங்ககிட்ட போய் சமாதானம் பேசணும்? நம்ம சைடு தானே வீக்கா இருக்கு. என்ன சொல்ற? நீங்க சண்டை போட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நான் லேட்டா கலிதீர்த்தான் வீட்டுக்கு போனேன். அப்பனுக்கும் மகனுக்கும் ஒரே சண்டை. அப்ப வந்து அண்ணே அது என்னன்னு சொல்லியா? துறமக நித்யாவை நீ லவ் பண்றதுனால தான் அவங்க என்ன அடிச்சப்ப நீ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன்னு கலிய ஒரு மகன் கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. இந்த ஒரு விஷயத்தை வச்சுதான் அவங்க 2 பேரும் ரொம்ப நேரம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. விஷயம் பொய்யா கூட இருக்கலாம். ஆனா உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, அதான் உங்க காதுல ஒரு வார்த்தை போட்டுட்டு போலான்னு வந்தேன். யோ தபாரியா, என் பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடுலாம் நடந்து முடிஞ்சு நிச்சயம் வரைக்கும் போயிட்டோம். அம்பத்தூர்ல இன்ஜினியரிங் காலேஜ் வச்சிருக்கார்ல, அவர் பையன் சுபாஷ் தான் மாப்பிள்ள. அப்படிங்களா? கேவலம் இந்த ஒரு இடத்துக்காக அப்பனும் மகனும் முன்னாடி இட்டு கட்டி டிராமா பண்ணிருக்கானுங்க. பாருங்கண்ணே, இந்த உலகத்துல யாரையுமே நம்ப முடியல. விடு, அவனுங்களை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். இதுக்கப்புறமும் தேவையில்லாம என் விஷயத்துல தலையிட்டான்னு வை, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்னு சொல்லி வை. நீங்க சொல்றது கரெக்ட் தானே. அப்போ நாங்க கிளம்புறேனே. போயிட்டு வாங்க. என்னங்க அவங்க இப்படி ஒரு குண்டு தூக்கி போட்டுட்டு போறாங்க? ஏய், ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல, நீ பேசாம இரு. என்னங்க நீங்க? நான் பதறிட்டு இருக்க, நீங்க சாதாரணமா பேசிட்டு இருக்கீங்க. எதுக்கு பதற? நம்ம பொண்ணை பத்தி நமக்கு தெரியாதா? அது மட்டும் இல்ல, அந்த பாபு பையலையும் எனக்கு தெரியும். அவன் தான் மதிய லவ் பண்ணவன். இந்த பார், இன்னொரு விஷயம், நித்யாவை நம்ம கல்யாணத்துக்கு எந்த விதத்திலையும் கட்டாயப்படுத்தல. அப்படியே மனசுல வேற ஏதாவது என்ன இருந்திருந்தா கல்யாணத்துக்கு அப்படியே ஒத்துக்கிட்டு இருந்திருப்பா. இந்த பார், 2 பேரும் ஒரே இடத்துல வேலை செய்யறதான பிரச்சனை. நிச்சயதார்த்தம் முடிகிற வரைக்கும் நான் லீவ் போட சொன்னேன்னு அவகிட்ட சொல்லு. சொன்னா உங்க பொண்ணு கேட்டுருவாளாக்கும். அதுக்கு பதிலா 1008 கேள்வி என்கிட்ட கேட்பா. வசந்தா, எப்படி செய். கல்யாணம் முடிஞ்ச கையோட ஃபாரின் போறதுனால அது சம்பந்தமா பாஸ்போர்ட் விசான்னு நிறைய இடத்துல அலைய வேண்டியிருக்கு. அதோட இப்ப நீ வேலைக்கு போறத மாப்பிள்ள விரும்பலன்னு சொல்ல. சரியா வருமாங்க இது? அது உன் கையில தான் இருக்கு. இப்ப நடந்த எல்லா விஷயத்தையும் இதோட மறந்துடு. எதையுமே நித்யா கிட்ட காட்டிக்காம சந்தேகம் வராத மாதிரி நடந்துக்க. புரிஞ்சுதா? சரி, நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் வேலை இருக்கு. சூர்யா, இருடி, நான் போய் விளக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். வேணாண்டி, சும்மாவே சாமி கும்பிடலவா? உனக்கு என்னம்மா, நீ நல்லா படிச்சு காலேஜுக்கு போயிட்ட. நான் +2 இப்பதான் ஒவ்வொரு பேப்பரா எழுதிட்டு இருக்கேன். ஏய், படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும். வா. எப்படி சோமு இது? நான் யாரோ, ஆனா என் பிரச்சனையை இவ்ளோ பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு எனக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க என் ஃப்ரெண்டு, உங்களுக்காக நான் என்ன வேணா செய்வேங்க. நீங்க படிச்ச ஸ்கூலுக்கு போய் உங்க பேட்ச்ல படிச்ச மனோவை பத்தி விசாரிச்சு அவர் இப்போ எங்க இருக்காருன்னு தேடி கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். பட் இதுவே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்கிற வருத்தம் தான் எனக்கு. மனோக்கிட்ட உங்களை பத்தி சொன்னேங்க, ரொம்ப வேதனைப்பட்டாரு. அவனை விடுங்க சோமு.
என் கஷ்டத்துக்காக மருந்து போடணும்னு நினைச்ச உங்க நல்ல மனசுக்கு எனக்கு எப்படி தேங்க் பண்றதுன்னு தெரியல. என்னடி இந்த வருஷமாவது பாஸ் பண்ணிடணும்னு சாமிக்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டியா? இல்லடி, லாஸ்ட் நேரத்துல முடிவை மாத்திக்கிட்டேன். ஏண்டி அப்ப பாஸ் பண்ணணும்னு வேண்டிக்கலையா? பாஸ் பண்ணணும், இல்லனா கல்யாணம் பண்ணிக்கணும். அடி பாவி, அதுக்குள்ள ஏண்டி இவ்வளவு அவசரம்? இல்லனா எங்க வீட்ல எக்ஸாம் எழுத சொல்லுவாங்களே. படிக்கிறது செம போரு, எக்ஸாம் எழுதுறது அதை விட செம போருடி. வாடி. இவ்ளோ நல்ல மனசு இருக்கிற உங்களுக்கு ஒரு நல்ல வைஃப் அமையலையே நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு சோமு. இதுக்கே எப்படி சொல்றீங்க? நான் சொல்ல போற இன்னொரு விஷயத்தை கேட்டா நீங்க ஆடி போயிடுவீங்க. என் ஒய்ஃப் இப்போ கன்சீவா இருக்கா. ஓ, கங்க்ராட்ஸ். தேங்க்ஸ்ன்னு சொல்லி பதிலுக்கு கை கொடுக்கறதா மேனஸ். பட் என் ஃப்ரெண்டுக்கிட்ட என்னால் போலியோ நடிக்க முடியாதுங்க. என் ஒய்ஃபோட வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு நான் அப்பா இல்லைங்க. சும்மா பேருக்கு தான் நாங்கள் 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாக வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ கூட என் பேர் இனிஷியலாக வேணுங்கிறதுக்காக தான் அவன் என் கூட பொண்டாட்டியாக வாழ்ந்துட்டுருக்கான். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் ரஞ்சினி, அந்த குழந்தைய நல்லா வளர்த்து பெரிய ஆளாக கொண்டு வருவேன். ஊர் வளர்கிறதுக்காக மட்டும் நான் அப்பாவை நடிக்க போகிறதில்ல. உண்மையிலேயே அந்த குழந்தைக்கு நான் தான் அப்பாவாக இருக்க போகிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த அம்மளிக்கும் சத்தியமா இந்த மாதிரி ஒரு நிலைமை வரவே கூடாது. சோமு ப்ளீஸ், சோமு அழாதீங்க சோமு. சோமு ப்ளீஸ் சோமு. இல்லைங்க, நான் எனக்கு தப்பு பண்ணேன். எனக்கு மட்டும் ஏங்க இந்த கஷ்டம்? சோமு ப்ளீஸ் சோமு, சொன்னா கேளுங்க, அழாதீங்க சோமு ப்ளீஸ். என்னால புரிஞ்சுக்க முடியுது, அழாதீங்க. ஐயோ அழாதீங்க சோமு, சொல்றேன்ல சோமு. ஏண்டி சூர்யா, வேண்டுதல் பண்ணா உடனே கல்யாணம் ஆயிடுமா? என்னடி சந்தேகம் உனக்கு? இல்ல, வேண்டுதலை மாத்திக்கலாம்னு இருக்கேன். ஏன், என்னாச்சு? அங்க பாரு, ஒரு ஹஸ்பண்ட் வைஃப் கோயில்ல வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. வா போலாம். ஏய், கோயிலுக்கு வந்திருக்கோம், கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போலாண்டி. வா போலான்னு சொல்றேன்ல. என்னடி அவசரம்? நீ வா. ஏய், நான் எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல சோமு. பட் உங்களை மாதிரி ஒரு நல்லவருக்கு இப்படி நடந்திருக்கவே கூடாது. ப்ளீஸ் சோமு, அழாதீங்க. கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இவ்வளோ பிரச்சனையிலையும் நீங்கள் மட்டும்தாங்க எனக்கு ஆறுதலாக இருக்கீங்க. நீங்க கவலைப்படாதீங்க, கடைசி வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன் சோமு. கண்டிப்பா. மதி, வா சூர்யா, உள்ள வா. வா சூர்யா, உட்காரு. இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல. உன் கூட கொஞ்சம் பேசணும். சொல்லு. இல்ல தனியா பேசணும். சரி, என்னன்னு சொல்லு. என்ன சூர்யா, இவ்ளோ நாளா என்னை பார்த்தாலே நீ மூஞ்சி தூக்கி வச்சுக்குவ. நீயே என்னை பார்க்க வந்திருக்கேன்னு சந்தோஷப்பட்டா எதுவுமே பேச மாட்டேங்கிற. நீயும் நானும் சண்டை போட்டுக்கிறோம், அது வேற. ஆனா உனக்கு ஒரு பிரச்சனைனா அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன். உன் வீட்டுக்காரங்க கம்ப்யூட்டர் சென்டர் ஆரம்பிக்கிற விஷயமா பேங்க் மேனேஜரை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு.
கம்ப்யூட்டர் சென்டர் என்ன கோயில் ஆரம்பிக்க போறாரா? நானும் என் ஃப்ரெண்டும் விநாயகர் கோயில் போயிருந்தோம். அங்க அவர் ஒரு பொண்ணு கூட உட்காந்து பேசிட்டு இருந்தாரு. சும்மா பேசிட்டு இருந்தா கூட நான் எதுவும் சொல்ல போறதில்ல. அந்த பொண்ணு கிட்ட ஏதோ சொல்லி அழுதுட்டு இருந்தாரு. ஒரு பொண்ணு கிட்ட பப்ளிக் பிளேஸ்னு கூட பார்க்காம அழுதுட்டு இருக்காருன்னா ஏதோ தப்பா இருக்குன்னு தானே அர்த்தம். இதை நான் போய் அம்மா கிட்ட சொன்னா அவங்க மனசு கஷ்டப்படும். அதான் நேரடியா உங்ககிட்ட சொல்லிடலான்னு வந்தேன். நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கண்டிப்பா என்னால தாங்கிக்க முடியாதுதான். தயவு செஞ்சு என்னன்னு உடனே விசாரி. உன் லைஃப் நீ தான் பாத்துக்கணும். என்ன உன் புருஷனை பத்தி நான் தப்பா சொல்றேன்னு கோவமா? அது இல்லடி, ஏற்கனவே காலேஜ்ல நீ அவரை பத்தி தப்பா சொல்லிட்டேன்னு கோவமா இருக்காரு. அப்படி எதுவும் நடக்கலன்னு சொல்லிட்டாரு. இப்ப நான் இதை கேட்டேனா உன் தங்கச்சிக்கு இதே வேலையா போச்சான்னு கேட்பாருல. நான் சொன்ன நீ கேட்காத. எங்க போயிட்டு வரீங்கன்னு கேளு. சத்தியமா அவர் போய் தான் சொல்லுவாரு. விநாயகர் கோயில் போனீங்களான்னு கேளு. கண்டிப்பா அவர் இல்லைன்னு தான் சொல்லுவாரு. அவர் வேற எங்கேயாவது போனேன்னு சொன்னா அப்ப அவர் போய் சொல்றாருன்னு தானே அர்த்தம்.